பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியதே அதிமுக அரசுதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக சட்டப்பேரவையில் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இதற்கு விளக்கமளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மடிக்கணினி திட்டத்தை நாங்கள் நிறுத்தவில்லை என்றும் நீங்கள்தான் நிறுத்திவிட்டு சென்றீர்கள் என்றும் பதிலளித்தார். திட்டத்தை சரி செய்து மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக பாஜக நடத்திய போராட்டத்தை அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அண்ணாமலை கைது செய்யப்பட்ட போது 5 மணி நேரம் கூட அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றும் விமானத்திற்கு தாமதமாகிவிட்டது என கத்தினார் என்றும் சேகர் பாபு குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திருமணமான ஓராண்டில் மிசா சட்டத்தில் கைதாகி சிறை சென்றவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் அவர் மக்களுக்காக தனது இளமையை சிறையில் கழித்தவர் என்றும் கூறினார். அவருக்கு எந்த வகையிலும் அண்ணாமலை ஈடாக மாட்டார் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெறுகின்றன. கடந்த 14ஆம் தேதி தமிழக அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைக்கு பிறகு நேற்று பேரவை கூடிய போது மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது தோல்வியடைந்தது. மீண்டும் அப்பாவு சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெறுகின்றன. அடுக்குமாடி குடியிருப்புக்கான கட்டுமான பணிகளை உரிய காலத்தில் முடிக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் குடியிருப்புகளின் கட்டுமான பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டு வரும் 15,455 அடுக்குமாடி குடியிருப்புகள் உரிய காலத்தில் முடிக்கப்பட வேண்டும் என அப்பொழுது துணை முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அந்த வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்க உரிய காலத்தில் முடிப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டார். மேலும் மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு ஆகிய பணிகளை ஒருங்கிணைத்து உரிய நேரத்தில் முடிக்கவும், புனரமைப்பு பணிகளை உரிய காலத்தில் முடிக்கவும் அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மாநில உரிமைகளுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போராடி வருவதால் அவர் மீது பாஜக கோபமாக உள்ளதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுக் கட்சியினர் ஆட்சிகளை பழிவாங்குவதற்காக பாஜக அமலாக்கத்துறையை கேடயமாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி, கல்விக்கான நிதி உள்ளிட்டவற்றை தர மறுக்கும் பாஜக அரசு டெல்லி பாணியில் பணிய வைக்க முயற்சி செய்வதாகவும் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கில் நடவடிக்கை எடுக்க அனுமதி வழங்குவதற்கு ஆளுநர் 2 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது மோசடி நடைபெற்றதாக புகார் தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு தடை விதிக்க கோரி ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு தொடர்பான விவகாரத்தில் ஆளுநர் தாமதப்படுத்துவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் அனுமதி வழங்குவது தொடர்பாக ஆளுநர் 2 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என ஆணையிட்டனர். மேலும் இந்த 2 வார காலத்தில் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் சிபிஐ மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக்கொண்டு அரசியல் நடத்துவதாக அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். முன்னதாக டாஸ்மாக் விவகாரத்தில் திமுக, பாஜக நாடகம் ஆடுவதாக விஜய் விமர்சித்திருந்தார்.
இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை, பள்ளி குழந்தைகள் போல அமர்ந்து கொண்டு விஜய் அரசியல் செய்து வருவதாகவும், சினிமா படப்பிடிப்பில் இருந்து கொண்டு யாராவது அரசியல் செய்வார்களா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். சினிமா படப்பிடிப்பில் இருந்து கொண்டு நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக்கொண்டு விஜய் அரசியல் செய்வதாக கூறிய அண்ணாமலை, தனக்கும் இதுபோல பேச தெரியும் என்று கூறியதுடன் எல்லை தாண்டி போகக்கூடாது என்றும் எச்சரித்தார். நான் தளத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறேன், களத்தில் இருந்து பேசுகிறேன். விஜய் என்ன வொர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலா எனவும் கேட்டுள்ளார். 50 வயதில் அரசியலுக்கு வந்துள்ள விஜய் 30 வயதில் எங்கு சென்றிருந்தார் என சாடி உள்ள அண்ணாமலை, 50 வயதில் அரசியலுக்கு வரச் சொல்லி விஜயை புத்தர் எழுப்பிவிட்டாரா எனவும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜகவிற்கும் திமுகவிற்கும் மறைமுக கூட்டணி உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டாஸ்மாக் விவகாரத்தில் நாடகமாடாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசும் மாநில அரசும் வெளியில் தங்களை எதிரிகள் போல காட்டிக்கொண்டு புறவாசல் வழியாக மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாகவும் ஆனந்த் குற்றம் சாட்டினார். பாஜகவினர் மீதான கைது நடவடிக்கைகளும் நாடகம்தான் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக பாஜக நேற்று போராட்டம் நடத்திய நிலையில் அண்ணாமலை, ஹெச் ராஜா, தமிழிசை உள்ளிட்டோர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணாமலை உள்ளிட்ட 107 பாஜகவினரை இரவு 8 மணிக்கு காவலிலிருந்து விடுவித்த போலீசார் அனைவர் மீதும் வழக்கும் பதிவு செய்திருக்கிறது. திமுக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டை தேமுதிக தலைவர் பிரேமலதா புகழ்ந்து பேசியிருக்கிறார். இதன் மூலம் தேமுதிக திமுக கூட்டணி உருவாகுமா என அவரிடம் கேட்கப்பட்டது. பட்ஜெட்டை வரவேற்றால் அது கூட்டணி வைப்பதாக அர்த்தமா என அவர் கேட்டுள்ளார். அதே நேரத்தில் தேர்தல் வருவதற்குள் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். சாவை பார்த்து தனக்கு ஒருபோதும் பயம் வந்ததில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியிடம், நீங்கள் மரணத்தை பார்த்து என்றாவது பயந்தது உண்டா என கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரதமர், நாம் பிறக்கும் போதே மரணம் நிச்சயமாகிவிட்டதாகவும், நிச்சயமாக நடக்கப் போகும் ஒன்றை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றும் கேட்டார். மரணத்தை புறந்தள்ளிவிட்டு வாழ்க்கையை நேசிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். வாரத்தில் 5 நாட்கள் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 24, 25 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய அளவில் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இதற்கு முந்தைய 2 நாட்கள் சனி ஞாயிறு வருவதால் 4 நாட்கள் வங்கி சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.